வணக்கம் நண்பர்களே, சத்தங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் ரிலேட்டபிள் ஐடியா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். அதாவது வை ஜீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ நாம் வந்து ரிலேட்டபிள் ஐடியா ரிலேட்டபிள் ரிவார்ட், அதாவது ஈடு செய்யக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு பார்க்குறோம். யார் ஈடு செய்யக்கூடிய ஒரு பரிசு, எதில் அவர் ஈடு செய்கிறார், எப்படியான ஒரு மாற்று என்ன சொல்கிறது, ரிலேட்டபிள்னால் ஒரு மாதிரியான ஒன்றுபட்ட அதாவது ஒற்றுமைப்பட்ட மாற்று பரிசு, அதாவது மாற்று காரியம், அதாவது ஈடு செய்யக்கூடிய காரியம், அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் ஈடு செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் நாம் அடையாளமாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுவைத்தான். ஸோ அதனால தான் நான் வை ஜீசஸ்ன்னு சொல்லி நிற்கிறேன். ஸோ அப்போ ஆண்டவராகிய இயேசு எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், ஒரு மாற்றாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து அடிமையை நான் உங்களுக்கு ஒழிக்க மாட்டேன். நான் எப்படி இதில் கவனம் வச்சுருக்கேன், நான் ஏன் இந்த தலைப்பில் ஒரு கவனம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எதுலெல்லாம் நம்ம ஈடு செய்ய முடியும், ஈடு செய்திருக்கிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் ஈடு செய்ய முடியாது, அதாவது ரிலேட்டபிள் அப்படின்னு நம்ம எது சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எதை ஈடு செய்ய முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதை ஈடு செய்ய முடியுங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆண்டவர் ஒரு மனிதனை ஈடு செய்திருக்கிறார், ஒரு மனிதத்துவத்தை அவர் ஈடு செய்திருக்கிறார், அப்படி தான் நமக்கு சம்பிரதாயம். ஸோ இப்போ நம்ம மனிதன் ஈடு செய்யப்பட்டுட்டான். ஆமாம், ஒரு பாவமான மனிதன் செய்யப்பட்டு ஒரு பரிசுத்தத்தின் அடையாளத்தோடு, ஒரு பரிசுத்தரின் அடையாளத்தோடு பரிசுத்தமாக மாறியிருக்கிறான், மாற்றம் அடைந்திருக்கிறான், தீமை நீங்கிவிட்டது. இதுதான் நம்மளுடைய காரியம். ஸோ அப்போ இந்த காரியம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அப்போ ஆபிரகாம் வந்து ஒரு மாற்று கலாச்சாரத்திலிருந்து அவன் வருகிறான், ஒரு கதையை அனுசரித்து வருகிறான். ஆதாம், ஏவாள், மரம், பாவம், நிர்வாணம், ஆண்டவர், அது காப்பாற்றப்படுதல், அதெல்லாம் அவன் அனுசரித்து வந்துன்னுக்கிறானா. ஸோ இப்போ இதில் அவன் என்ன நம்புகிறான்? ஆதாம் ஒரு பாவி அப்படிங்கிறத அவன் தீர்க்கமாக நம்புகிறானா? ஒரு 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 விதத்தில் உண்மையான காரியம்தான். அவன் எந்த அளவுக்கு ஒரு உணர்வோடு இருந்தால் அவனுடைய அத்துமீறல் காரியம் இல்லை, அவனுடைய வாத விவாதம் என்னன்னு நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். பெரஷித்தான் நான் அதை அதிகமாக பேசியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ எல்லா பகுதியிலையுமே பெரஷித்தான் முதல்ல வருது. ஸோ ஆதாமின் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும், ஆதாம் மீண்டுமாக ஈடு செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆதாம் எப்படி ஈடு செய்யப்படுவான், மனுஷன் எப்படி ஈடு செய்யப்படுவான்? முதல்ல மனுஷனாக இருக்கணும், மனுஷ அடையாளத்தோடு இருக்கணும். ஸோ இப்போ வருவோம், இப்போ நம்ம சச்சங்கத்தின் பகுதிக்கு வருவோம். ஸோ இப்போ அடிமை எதுக்காக நான் அஜாசல் சச்சங்கம் அப்படின்னு இருக்குன்னா, ஏன்னா ஈடு செய்யக்கூடிய காரியம் இருக்கிறதா எதில்? சச்சங்கத்துக்கும் அஜாசல் ஷீப்புக்கும். ஸோ அதை யோசிச்சு பாருங்க. முதல்ல ஈடு செய்யக்கூடிய காரியம், அப்புறம் ஈடு செய்யக்கூடிய ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது உங்களுக்கு எகிப்தில் ஆரம்பிக்குது, மோசே மூலமாக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் நான் சொல்லும்போது மோசேவின் தேவன் ஒரு தலைப்பில் அவர் வருகிறாரா? இவர் மோசேவின் தேவன்.
ஸோ இப்போ மோசேக்கு வனாந்திரத்திலே ஆண்டவர் கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்தாரா? அந்த பிரமாணங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினால ஈடு செய்த காரியம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். எதை அது ஈடு செய்தது? பிரமாணமானது ஈடு செய்கிறது யார் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல பிரமாணம் எதுக்குன்னு நம்ம பார்க்கணும். பிரமாணம் எதுக்கு? பிரமாணம் என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் அப்படின்னு முதல் கட்டளையே, அதாவது முதல் கட்டளை அதுதான் வருகிறது. அது வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்திலே காப்பாற்றப்படுகிறது. ஸோ அப்போ உங்கள் மகாபரிசுத்தத்தில் என்ன இருக்கணும்னு, இறைவன் ஒருவரே, ஆண்டவர் ஒருவரே, அவரை தவிர வேறு தேவர்கள் வேண்டாம். ஸோ அப்போ நீங்கள் ஈடு செய்கிற காரியத்தில் பார்க்கும்போது, மனுஷனை பார்க்கும்போது, இயேசு ஆண்டவர் இதை ஈடு செஞ்சுட்டாரா? நீங்கள் அது சொல்லுங்கள். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் காரியம் இருக்கிறது, அது ஒற்றுமை இருக்கிறது. ஸோ இந்த ஒற்றுமையின் அடையாளம் எங்கே இருக்குது? இந்த வார்த்தையில் இருக்குது, என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். எப்போ ஆண்டவர் அப்படி சொன்னாரோ அப்புறம் அவர் தான் நமது தந்தை. ஸோ அப்போ தந்தைக்கு ஒரு குமாரன் இருக்கிறார். இந்த குமாரன் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் சேர்க்கையில் ஒரு அடையாளத்திலே அவர் குமாரன் இருக்கிறார். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் அடையாளத்தில் தான் என்னை தவிரங்கிற அந்த வார்த்தையின் அடையாளம் இருக்கிறது. ஸோ அதுதான் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நம்ம அதை தான் பின்பற்றுகிறோம். அதுதான் நம்ம அடையாளம். ஸோ இப்போ இந்த அடையாளம் எதை ஈடு செய்தது? என்னை தவிரங்கிற வார்த்தையை ஈடு செய்ததா? ஆமாம், ஆண்டவர் தவிர வேறு யாருமே இல்லை, இந்த கூடாரத்தை தவிர உங்களுக்கு உதவி இல்லை. இது அப்படி இருக்கும் பொழுது ஈடு செய்வதின் காரியம் எங்கே வந்துச்சு? நீங்கள் பார்க்கணும். ஈடு செய்ய காரியம் சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கிறது. ஸோ அப்போ நமக்கு ஒரு சூழல் இருக்கும்போது, நாம் விடுதலை பயணத்தில் இருக்கும்போது நம்ம எதை ஈடு செய்ய போகிறோம்? ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது, ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஈடு செய்வதுன்னு அது கேள்வியே இல்லையே. ஸோ இப்போ ரட்சிப்பு காரியத்தில் நம்மளால் ஈடு செய்ய முடியாது, ஆனால் மனுஷனோட காரியத்தில் நம்மளால் ஈடு செய்ய முடியும். அதை இயேசு செய்திருக்கார். ஸோ அப்போ மனிதனின் காரியத்திலே இயேசு ஈடு செய்திருக்கிறார். ஏன்னா அவர் தந்தையின் மகனாக வாக்கு பண்ணப்பட்டதின் காரியத்திலே, அதாவது என்னை தவிரங்கிற காரியத்தில் அவர் தந்தையின் மகனாக, குமாரனாக களம் கண்டுவிட்டார். களம் அதாவது கூடாரத்தை கண்டுவிட்டார். ஸோ அப்போ ஆண்டவர் ஒரு கூடாரம் பிறப்பித்த திருக்குமாரன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த விதத்தில் ஆண்டவர் என்னை தவிர அப்படிங்கிற இந்த பிரமாணத்தை, அதாவது இந்த கட்டளையை ஈடு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா அவருடைய இடம் அது. ஸோ என்னை தவிரங்கிறது அவருடைய இடம். அவருக்கு ஒரே தந்தை, அவர் தான் தந்தை. அதனால் அவர் ஈடு செய்கிறத பற்றியோ எதை பற்றியோ அவர் யோசிக்க மாட்டார். அவர் சுபாவமாகவே, அவர் இயற்கையாகவே அவர் தந்தையின் அடையாளத்தில் இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஈடு செய்ய வேண்டாம், நாம் தான் ஈடு செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நாம் ஈடு செய்யப்பட்டோம், நாம் பாவ மன்னிப்பு பெற்றோம், நாம் ரத்தம் தெளிக்கப்பட்டோம், மகாபரிசுத்தலத்தை சேர்ந்தோம். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் ஒரு ஈடு செய்யப்பட்ட இடத்துல இருக்கிறோம், தலைமை ஆசாரியனின் இடத்துல இருக்கிறோம். எதுக்காக நீங்கள் பார்க்குறோம். நீங்கள் அந்த இடத்துல எதுக்காக போகணும்? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு லட்சியமாகவும் இலக்காகவும் ஏன் இருக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் எகிப்துக்கு வரணும். எகிப்தில் என்ன சூழ்நிலை வந்துச்சு? எகிப்தில் என்ன கஷ்டம் வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா அங்கே அடையாளமாக இருக்கிறதெல்லாம் படிப்படியாக ஒன்றா மறைஞ்சிட்டு இருக்குது, ஒன்றா கேட்கப்படுகிறது. ஆண்டவரின் அந்த வாதை, அந்த தூதன், அந்த காரியத்தில். ஸோ அப்போ எகிப்தில் என்ன நடக்குது? சங்கார தூதன் வருகிறானா? வரும்போது என்ன நடக்குது? வரும்போது கூடாரம் சந்திக்கப்படுகிறது. ஆண்டவர் முகம் பார்த்து கடந்து போகிறார். அப்போ தான்
எகிப்திய பிள்ளைகள்லாம் சாகுது. சரி, சாகுதா? ஸோ இப்போ அதில் என்ன அடையாளம்? அவர்கள் வந்து சிரேஷ்ட பிள்ளைகள், முதல் பிள்ளைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அது அவங்க சம்பிரதாயமாக இருந்தது. முதல் பிள்ளையை அவங்க வீட்டுக்கு தலையாக வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளையால் காரியங்களை நடப்பித்து கொண்டிருந்தார்கள், குடும்பங்களை கட்டி கொண்டிருந்தார்கள். ஸோ இப்போ முதல் பிள்ளையை ஆண்டவர் எடுத்துக்கிறார். ஸோ முதல் பிள்ளைகிட்ட நிறைய தகவல் இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஸோ நீ பொறுப்பாக இரு அப்படின்னு. ஒரு 10 பேர் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா நீ பொறுப்பாக இரு, நீ முதல்வனாக இரு, உனக்கு சேஷ்ட புத்திரன் 2 பங்கு நான் கொடுக்குறேன், நீ வந்து எனக்கு இதுவாக இரு. ஆமாம், ஏன்னா என் சாப்பாடை கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் நீ வந்து எனக்கு தலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆனால் அது உணவு, பரிசுத்த உணவு, அதுதான் வந்து நம்மளுடைய அடையாளம். சமூக தப்பங்கள் அதுதான் நம்மளோட அடையாளம். அப்படி இருக்கும்போது இந்த உணவே வேண்டாம், எனக்கு முதல் பிள்ளை உணவு தான் வேணும், அவன் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. உன் முதல் பிள்ளைகளை நான் வந்து என் ஜனத்தை நீ விடாத வரைக்கும் உன் முதல் பிள்ளைகளை நான் வந்து சங்கரிப்பேன்னு ஆண்டவர் போகிறார். ஆனால் இது ஒரு நாள் சூழ்நிலை தான் அவங்களுக்கு. ஆமாம், அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் சூழ்நிலை தான் சங்காரத்துவம் வந்தால் முதல் பிள்ளைகள் சேர்ந்து போச்சு. ஆனால் நம்மளுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் ஆரோனிய முறைமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம் முகம் பார்க்கணும், தினம் பலி செலுத்தணும், தினம் இதை ஆசரிக்கணும். ஏன்னா நமக்கு எப்பயுமே சூழல் இருக்குது. அவனுக்கு ஒரு நாள் சூழ்நிலையாக இருந்தது, நமக்கு எப்பயுமே இருக்குது. ஸோ அது ஏன் அவனுக்கு ஒரு இயற்கை, நமக்கு ஒரு இயற்கையா? இல்லை, நாம் இந்த தினம் அனுசரிக்கிறோம் பாருங்க. அவன் ஏமாந்து போயிட்டான். அப்போ அவனோட அடையாளத்தில் நம்ம அடையாளம் இருந்துச்சா? இல்லை. இதுதான் அடையாளம். ஆனால் அவங்களால காப்பாற்ற முடியல, நம்மளால் காப்பாற்றிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம இதை காப்பாற்றிக்கிறோம், எந்த அளவுக்கு இது ஒரு ரிலேட்டபிள் ஐடியாவாக, ரிலேட்டபிள் ரிவார்டாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் ரிலேட்டபிள், இதுவே காரியம், இதுவே செயல். நீங்கள் பார்க்கலாம், ஒரு தலைப்பிள்ளை தான் கர்மாலாம் பண்ணுமா. ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அது கொஞ்சம் இதுதான். ஸோ பாருங்க, ஒருத்தர் செத்து போகிறான், அவன் 100 பிள்ளைகளை பெற்றிருந்துருக்குறான், அவன் வந்து அநேக வருஷம் ஜீவிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து கொல்லி போட ஒரு ஆள் இல்லை, அவனுக்கு வந்து கல்லறையில் வைக்க ஆள் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறார். யார்? எரேமியா தீர்க்கதரிசி வருத்தப்படுறார் பிரசங்கி புஸ்தகத்தில். ஸோ அப்போ அதில் என்ன சொல்கிறாரு? 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசையும் அடைந்திருந்தாலும் ஆத்மா அந்த செல்வத்தில் திருப்தி அடையாமலும் பிரேத கல்லறை முதலாக இல்லாமல் போகுமானால், அப்போ யோசிச்சு பாருங்கள். இவர் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஐடியா வச்சுருந்துருக்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஐடியா? இதை பார்க்கலும் நீ இப்படி கல்லறை இல்லாமல் முதல் பிள்ளை இல்லாமல் இருக்கிறத காட்டிலும் கருவழிந்த பிண்டம் வாசி அப்படின்னு சொல்கிறாப்புல. இது என்ன மாதிரியான கம்பேரிசன்? சொல்லுங்க. இட்ஸ் வெரி பேட் டு ஹேப்பன். ஒரு கருவழிந்த பிண்டத்தோட ஒரு வாழ்ந்த மனிதனை அவர் ஒப்புமைப்படுத்துகிறார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ இவ்வளவு செய்தும் கூடாரத்தின் மனிதனாக அடையாளப்படலை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ ஒரு கம்பேரிட்டிவ், அதாவது நீ வந்து ஒரு ரிலேட்டபிள் ஐடியாவில் இல்லை. ஆமாம், அப்போ பாருங்க, இது ஒரு ரிலேட்டபிள் ஐடியாவா? நீங்கள் அதை சொல்லுங்கள். சும்மா இது பேரளவில் இருந்தாலும் இது ஒரு ரிலேட்டபிள் ஐடியாவா? 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவிச்சு ராஜாவாக இருக்கான். ஆமாம், ஒரு ராஜாவால் தான் 100 பிள்ளைகள் தகப்பனாக இருக்க முடியும். எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போட முடியும் சொல்லுங்க? ஸோ அவ்வளோ பெரிய மனுஷனாக நீ இருந்தும் கருவழிந்த பிண்டத்தோடு நீங்கள் அடையாளப்படுறீங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு பொமனாட்டி விஷயம். கருவழிந்த பிண்டங்கிறது ஒரு லேடிஸ் இஷ்யூ. ஏன் அந்த பிள்ளைக்கு கருவழிந்து போயிட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஆணின் சிந்தனையை கொண்டு வராங்க பாருங்க. ஆமாம், நீங்கள் அதை பார்க்கணும். நீ வந்து ஒரு கருவே அழிஞ்சு போனாலும் உன்னோட ஆண்மை அங்கே இருக்குது. நீ வந்து உனக்கு ஒரு பிள்ளை உண்டாகி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது.
ஸோ அதை இப்போ பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து ஆமோஸ் புஸ்தகத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து என்ன கேளுங்கோ, அதில் வந்து கிலெயாத் அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்குது. அது வந்து நார்த்தன் இஸ்ரேலில் இருக்குது. அம்மோன் புத்திரருடைய பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இந்த கிலெயாத் பட்டணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு அடைக்கல பட்டணம், ஒரு லேவியர்கள் இருக்கிற பட்டணம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்கோ, கிலெயாத்தின் ஸ்திரீகளை அவர்கள் என்ன சொன்னாங்க, கிலெயாத் பெண்களை இவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த அம்மோன் புத்திரர்கள். ஸோ இப்போ விரோதி கூட இந்த லேவி புத்திரிகள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் இவங்க கருவழிக்கிற வரைக்கும் இந்த அம்மோனியர்கள் இந்த கர்ப்பா காரியத்தை மேலே அத்துமீறல் வர்ற வரைக்கும் கூட இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூ ஆஃப் அதாவது தெய்வீகத்தின் செயலில் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படி பார்க்கலாம். அப்போ என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்திருக்கு உனக்கு? நீ ஒரு லேவி புத்திரி, நீ வந்து அடைக்கல பட்டணத்தில் அதிகாரியாக இருக்கிற ஆள். ஸோ இப்போ வந்தவன் அடைக்கலத்துக்கு வந்திருக்கான். அவன் வந்து எப்படி வந்தான்? அவனுக்கு என்ன கஷ்டம், அவனுக்கு என்ன ஐடியா? அவன் ஐடியாவில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னுட்டு உங்ககிட்ட வந்தான். ஒரு ரிலேட்டபிள் ஐடியா, ரிலேட்டபிள் ரிவார்டுன்னு அவன் பேசுகிறான். சரி, அவன் ஏதாவது பேசிட்டு போகிறான். பட் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பலம் நம்மக்கிட்ட தான் இருக்கணும். நீங்கள் இது லேவி புத்திரரோட ஏரியா, இது வந்து அடைக்கல பட்டணம், இங்கே இதுதான் பிரமாணம், கூடாரம் தான் பிரமாணம், இங்கே பிரமாணங்களின் நீ இப்படியெல்லாம் இருந்தால் தான் உனக்கு அடைக்கலம்ங்கிறத நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அடைக்கலமாக வந்தவனே ரிலேட் பண்ணிக்கிறான் உள்ளே இருக்கிற லேவி புத்திரர்களோட. அப்போ யோசிச்சு பாருங்க, மத ரீதியாக கூடாரத்தின் மதம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிடுச்சு பாருங்க. நீயும் நானும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு பாடுறான். ஸோ அது தவறு பிரியமானவர்களே. அவன் வந்து கருவழிந்து போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னை நிரூபிச்சுக்குவேன், என் ஆண்மையை நிரூபிச்சுக்குவேன், நான் வந்து வேணும்னே இதுவே பிரமாணமாகவே அவன் செஞ்சுன்னு இருந்திருக்கான் போல. ஸோ இதுவே ஒரு இதுவாக பண்ணின்னு இருந்திருக்கான் போல. இதுலேயும் லேவிய பெண்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவன் வந்து மதத்தின் காரியத்தில் டாமினேட் பண்ணுறான் பாருங்கோ. உங்களை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் பாருங்கோ. ஐயோ, இந்த மனுஷனுக்கு வேறு வேலையே இல்லைப்பா, நல்லா யூடியூப்பை வச்சுன்னு நம்மளை ரிலேட்டபிள் இது அது எதில் ரிலேட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ நான் சொல்கிறேனே, ஸோ ரிலேட்டபிள் ஐடியா அப்படின்னு சொல்லும்போது தந்தை, மகன், தூய ஆவி, இதுதான் நம்ம சம்பிரதாயம். ஸோ இப்போ நான் கேட்கும்போது இன்னொரு ஐடியா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பரமாத்மா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ தந்தையின் மகன் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து கூடாரத்தின் மகன் அப்படின்னு நான் சொன்னால், அப்போ இவர் வந்து பரமாத்மாவின் மகனா? நீங்கள் பரமாத்மாங்கிற கான்செப்டே நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஸோ பரமாத்மா கேன் பி எனி ஒன் ஆர் கேன் பி எனி இஷ்யூ. ஆனால் நீங்கள் அந்த ஸ்தானத்துக்கு கொடுக்குற மரியாதையை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, பரமாத்மாவாக யார் வேணால் இருக்கலாம். புஸ்தகத்தின் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஆண்டவர் புறஜாதிகளிடத்தில் கொடுக்கப்பட்டு அவர்களால் நியாயம் தீர்க்கப்படுவார்னு அவரே சொல்கிறார். ஸோ புறஜாதி அங்கே யாராவது இருந்தாங்களா? இல்லை. ஆமாம், எல்லாருமே புறஜாதி தான். பிளாத்துவுக்கும் வித்தியாசம் இல்லை, ஏரோதுக்கும் வித்தியாசம் இல்லை, தலைமை ஆச்சாரியனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சில பேர் வந்து அந்த ஆண்டவரின் அந்த கல்வாரி தியாகத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லோரும் விசாரிச்சுட்டு தான் அடிப்பாங்க. இப்போ இவங்க வந்து அடிச்சுட்டு தான் விசாரிப்பாங்க. சரி, ஆண்டவர் அதெல்லாம் பொறுத்துனார். சாரி, நம்மலாம் ஒரு அடிக்கே நம்ம வந்து பரலோகம் போயிடுவோம். ஸோ ஆனால் அதில் ஆண்டவர் பொறுத்து சிலுவை வரைக்கும் போனார், அப்படி விசாரணைக்கு போனார், அதுக்கப்புறம் சிலுவைக்கு போனார், அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் ரொம்ப சத்தான மனுஷன் அப்படி சொல்லியிருக்கார். இல்லை, சத்தா நீங்கள் இருக்கலாம், ஆனால் பரமாத்மாவின் அடையாளம் சத்த காட்டிலும் அவர் சுத்த சத்துவம்னு ஒன்று இருக்குது. அது பரமாத்மாவுக்கு மட்டுமே பொருந்தும், அதை ரிலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த 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 இஷ்யூவை பாருங்க. ஆண்டவரை நீங்கள் இப்படியெல்லாம் எமோட் பண்ணிக்கிறீங்கோ, ஏதோ ஒரு வித்துட்டு நீங்கள் பரமாத்மாவாக அவர் கம்பேர் பண்ணிக்கிறீங்கோ. எதுக்கு இந்த கஷ்டம்?
எதுக்கு இந்த கூடாரம் இருக்கிறது, என்னை தவிரேங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து ஹையர் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போகும்போது யூ ஆர் ஜஸ்ட் மேட் சம்திங். நீங்கள் எதுக்கோ ஒரு 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 இதில் நீங்கள் நீங்களே பிரைன் வாஷ் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஸோ கொலை நடக்குதுங்க, அத்துமீறல் நடக்குதுங்க. நீங்கள் அதை யோசிக்கலை. காலத்தையும் புறஜாதி சூழ்நிலைங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது இல்லை. இது புறஜாதின்னு ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் ஆண்டவரின் வார்த்தையை விட்டு ஆண்டவர் சகிச்சார், ஆண்டவர் போனார், ஆண்டவர் பாடுபட்டார், நல்லதாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அதை பரமாத்மாவின் இஷ்யூவில் கொண்டு போயிடுறீங்க. அது நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிறதால நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்களோ என்னமோ தெரியல. இப்போ இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுனால, இதை ரிலேட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹையர் வேல்யூஸ் மறைஞ்சு போகுது. ஆமாம், ஒரு இப்போ நான் பாருங்கள், பைஜாமெல்லாம் போட்டுருக்கிறேன், ஒரு ஒரு ரிலேட்டபுளாக இருக்கிறேன். நான் வந்து யாருக்கையும் என்னால் பேச முடியும். ஆனால் உங்களால் பேச முடியுமா? நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை பகீரத பிரயத்தனம்னு சொல்லிக்கலாம். ஆமாம், பகீரத பிரயத்தனம் கங்கை வந்துடணும். வருமா? நமக்கு நம்ம விட்டு குழாயில் கூட தண்ணி வராது. கேளுங்க. ஸோ இந்த கங்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கதை வர்றது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கங்கா வந்து சாந்தனுமா அவர் வந்து அவளை பார்க்குற ஒரு 7 பிள்ளைகளை அவள் எடுத்து கங்கையில் போட்டுட்டு 8வது பிள்ளையை மட்டும்தான் வச்சுக்கிறார். ஸோ பாருங்கோ, அந்த மனிதன் ஒரு கவுண்ட் இருக்குது இந்த மக்கள்கிட்ட. இப்போ நீங்கள் இந்த அம்மோனை போல் ஒரு கவுண்ட் இருக்குது, 7 போனாலும் பரவாயில்ல, 8வது எனக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு கவுண்ட். வெரி டேம் டு ஹேப்பன். ஏன் உனக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம்? நீங்கள் அதை சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான, நீங்கள் இன்னும் அப்படி ஒரு ஆம்பளை சொல்லுங்க. ஒரு பொம்மநாட்டியை தடுக்க முடியல, அவளை சமாதானப்படுத்த முடியல, அவளுக்கு ஒரு பொறுப்புள்ள மனவாளனாக இருக்க முடியல. அப்புறம் நீங்கள் என்ன, உங்களுக்கு கங்கையே கிடைச்சும் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீங்கள் உங்கள் முற்பிதாவான பகீரதுன்னு நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்களோ, அதான் காரியம். சரி, இப்போ நம்ம அதை விடுவோம், நம்ம காரியத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்குவோம். சரி, இப்போ வந்து இது வந்து ஒரு கர்மாதீனமான வாழ்க்கை அப்படின்னு பார்க்கலாம். இதை கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாம், எனக்கு எல்லாமே கர்மா தான். ஆமாம், என்னுடைய எல்லா முயற்சியிலையும் எல்லா காரியத்திலையும் எல்லா இதுலேயும் நான் ஒரு கட்டுப்பாடு வச்சுன்னு இருக்கிறேன். பரமாத்மானவருக்கு சாட்சியாக இருந்துருக்கேன். ஸோ அதனால் என்ன தப்பு? ஏன்னா நான் இயேசுவ பரமாத்மாவின் நிலைமையில் பார்க்குறேன். ஸோ நான் என்னதான் அவரை ரிலேட்டபிளாக நான் பார்க்கலனாலும் கூட, சுத்தமாக பார்க்கலனா கூட, ஏன்னா அவர் பாவமானார்னு நான் வந்து துன்பப்படுறேன். பாவமானார் அப்படின்னு நான் அவருக்காக துன்பப்படுறேன். புறஜாதி வந்துட்டாங்கிறதுக்காக நான் கஷ்டப்படுறேன். ஆனால் அதே சமயத்தில் சுத்தசத்துவம் அப்படிங்கிற பரமாத்மா அவர் கூடாரமாக இருக்கிறார் அப்படின்னு நான் அதில் ரிலேட் பண்ண முடியும், அதிகமாகவே ரிலேட் பண்ண முடியும். அதனால தான் நான் இங்கே இருக்க முடியுது. என்னால் எல்லோரும் உங்கள் கூட பழக முடியுது, உங்களோட ஒரு மனிதனாக ஒரு பிரதராக இருக்க முடியுது. ஸோ ஆனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு இது இருக்கணும், ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும், ஒரு டாலரன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் முன்னேற முடியும். நீங்கள் இன்னும் அதிகமாக ஹை விஸ்டமிக்காக இருந்தால் தான் உங்களால் இது. இப்போ நான் யாரையாவது பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, மாமாவை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, இது ட்ரிப்ளிகேன் மாமாவை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அன்ட்டே நான் கர்மா அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அப்போ கர்மாவில் என்ன இருக்குது? கர்மானா எல்லாம் பாவ பலன் அப்படின்ட்டு இருக்கும். கர்மானா ஏதாவது நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா பாவமெல்லாம் மறையிறதுன்னு சொல்லுவோம். எவ்வளோ நாள் பாவம் இருக்கும்? கொஞ்ச நாளில் இப்போ ஒரு ஈக்வாலிட்டி வராதா? அதாவது ரிலேட்டபிள் ரிவார்டுன்னு சொல்கிறத விட ஈக்வாலிட்டி வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் ரிலேட்டிவ்லாக இருந்ததெல்லாம் போதும். இப்போ ஈக்வாலிட்டி வேணும். இப்போ நீங்கள் 10 ரூபா காசு வச்சுருக்கீங்க, இல்லை சரி 10 ரூபாய்க்கு எங்கே கிடைக்குதுன்னு ஒரு 8000 ரூபா காசு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராம் தங்கம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒன்று. இட்ஸ் நாட் ரிலேட்டபிள், இட்ஸ் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல். ஆனால் நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அது ஏதாவது உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு 80 ரூபா கொடுப்பாங்க, இல்லைங்க ஒரு 8 ரூபா கொடுப்பாங்க, சாரி அதிகமாக சொல்ல, ஒரு 8 ரூபா கொடுப்பாங்க. சரி,
ஸோ ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சமநிலையில் நம்ம வந்து காரியங்களை அணுகும்போது அணுகும்போது இந்த ரிலேட்டபிள்ங்கிற இந்த ஐடியா நம்மளை விட்டு போகணும், நீங்கணும். ஏன்னா ரிலேட்டபிள்ங்கிற வார்த்தை நமக்கு தான் பொருந்தும், ஆண்டவர் பொருந்தாது. ஆமாம், அவரை ரிலேட் பண்ணவே முடியாது. சில உறவுகளை சில வாழ்க்கை விதிகளை நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ என்னை எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் எதுலேயுமே அந்த கர்மா, நீ என்ன பேசணும்னு எனக்கு கர்மா, நான் அதுக்கு நீ பேசணுன்னு கர்மா, நான் கேட்கணுன்னு கர்மா, அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ இந்த கர்மா கான்செப்டுங்கிறது நமக்கு வேலை செய்யாது. ஏன் கேளுங்க, இதில் ஏமாந்தான் போவீங்க. ஏன்னா பாவக்கர்மா போய் புண்ணிய கர்மா இருக்கும். புண்ணிய கர்மா பக்கத்தில் இருந்து நான் என்ன பண்ணுவேன், எதையாவது நீங்கள் பயன்படுத்தணுமோ. இப்போ அதான் உட்காந்து யூடியூப்பில் இந்த வாய்ப்புக்கு இந்த தளத்துக்கும் உண்மையிலேயே கர்மா பதில் சொல்லாதே. இதில் வந்து ஒரு ரிலேட்டபிள் ஹியூமனாக நான் வந்து ஏசப்பாவோட ஒரு 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 சாட்சியின் காரியத்தில் சேர்ந்துருக்கனால தான் இது வாய்க்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ரிலேட்டபிள் ரிவார்ட் நமக்கு ஆண்டவர் தான். சச்சமுகம். நன்றி நண்பர்கள்.